வெல்கம் பேக் டு சேனல். நம்ம அதரோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்திருக்கிற ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் தணல். இந்த படம் இப்போ நமக்கு ஓடிடி ரிலீஸாக அமேசான் பிரைம்ல கொண்டு வந்துட்டாங்க. படம் இப்போ உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லையுமே இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் தெலுங்கு ஆக்ட்ரஸான நம்ம லாவண்யா திருப்பதி தான் லீட் ரோலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோவாக நம்ம அதரோட நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான படம். ஸோ படத்தில் சில குறைகள் இருந்தாலும் ஓவராலாக ஒரு ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ்க்காச்சு நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். போலீஸாக வரைக்கூட நம்ம கதையோட ஹீரோ புதுசாக அப்போ தான் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் ஆர்டர் கூட வந்து கையில் வாங்கலை. பட் ஆனால் அன்றைக்கி நைட்டே வந்து இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று ஒப்படைக்கப்படுது. ஸோ இவங்க கூட நிறைய போலீஸும் போகிறாங்க. ஸோ பேட்ரோல் டியூட்டி தான். ஸோ இவங்க எல்லாம் போகிற அந்த டைமில் ஒரு அக்யூஸ்ட் தேடி ஒரு ஸ்லம் ஏரியாக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து அந்த போலீஸ் எல்லாம் எப்படி வெளில தப்பிக்கிறாங்க, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அண்ட் எதனால் அந்த ஸ்லம் ஏரியா போய் மாட்டினாங்க, அந்த ஸ்லம் ஏரியாவில் போனால் அந்த அக்யூஸ்ட் யார், அந்த அக்யூஸ்ட்டுக்கும் அந்த மெயின் வில்லனுக்கும் என்ன சம்மந்தம், ஸோ அந்த வில்லன்லாம் சேர்ந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, அண்ட் கடைசியில் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். ஸோ ஏற்கனவே சொன்ன மாட்டேன், டைம் பாஸ்க்கு இந்த படம் செட் ஆகும். ஸோ அதை தாண்டி ஒர்த்து படம்லாம் கிடையாது. அதோட ரீசன் படம்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த படம் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. பட் ஓகேஷ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ படம் உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ரைமில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள்.